இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் அளவு க்ளோஸ் வச்சு எப்படி லைனிங்ல மார்க் பண்றதுங்கறத பார்க்கலாம். லேர்ன் அபவுட் டைலரிங்ல இன்னைக்கு டே 3. இங்க ஃபோல்டடா இருக்கு, இங்க வந்து ஓபனா இருக்கு. ஓகே, 4 ஃபோல்ட் பண்ணிக்கங்க. இங்க ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்ப உங்க ஸ்லீவ் எடுத்து ஸ்லீவோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கங்க. ஸ்லீவோட ஹைட் 10 இன்ச் இருக்கா? இங்க இருந்து 10 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இங்க இருந்து 1 இன்ச், இங்க இருந்து ஒரு 1 இன்ச். அப்படியே பாக்ஸ் இப்படி கட். இப்போ ஸ்லீவோட இந்த மார்க்கிங் கரெக்டா இந்த எட்ஜ்ல வைக்கணும். இந்த டிப்பை இந்த ஃபோல்டர்ல டச்சா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இதோட கரெக்டான மார்க்கிங் இங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க. கரெக்டா வச்சுட்டு இங்க ஒரு ஓகே, இங்க ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி இந்த அளவும் இந்த அளவும் இந்த ஸ்டிச்சிங் லைன் தெரியுதா? இங்க ஒரு மார்க், ரவுண்டுக்கு ஒரு மார்க். ஓகே, இப்போ அப்படியே உங்க ஸ்லீவா ஃபோல்ட் பண்ணுங்க. ஸ்லீவ் வந்து பேக் பார்ட் தான் லைனிங்கை டச் பண்ணிருக்கணும். இப்போ ஸ்லீவ் அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்க. இப்படியே மார்க் பண்ணிக்க. இப்போ இந்த லைன்ல இப்போ உங்க டேப்பை இங்க இருந்து இங்க இருக்கா, இதை அப்படியே டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 12 டிவைட் பண்ணி இங்க ஒரு மார்க். இப்போ இங்க இருந்து 1 இன்ச் உள்ள மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க இருந்தும் 12 டிவைட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் இதோட வந்து ஜாயின், இது வந்து இதோட ஜாயின் ஆகும், இது வந்து இங்க வந்து ஜாயின் ஆகும். ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ். ஓகேவா? இதுல இருந்து லைட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக். இப்போ இங்க இருந்து மார்ஜின் எக்ஸ்ட்ரா கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. நான் இங்க எக்ஸ்ட்ரா பார்ட் கட் பண்ணணும். ஸோ இங்க இருந்து 1.5 மார்க் பண்ணிக்கிறேன். இது எந்த அளவுக்கு ஸ்லாண்டிங்கா வருதோ அந்த அளவுக்கு இப்படி ஸ்லாண்டிங்கா கொடுக்கணும் லைன். இப்போ இதுல இருந்து நம்ம இப்படிதான் வச்சு கட் பண்ணணும். நான் இங்க எக்ஸ்ட்ரா பார்ட்க்கு நான் பீஸ் வந்து ஜாயின் பண்ணும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். சென்டர்ல இப்போ இப்படியே ஓபன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் கட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து ஒரு ½ இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் லைனிங் வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்றதுக்கு இங்க ஒரு ½ இன்ச் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், பஃப் ஸ்லீவ் கட்டிங் ரெடி. அடுத்த வீடியோ ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு எங்களோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.